சரி, நீங்க சொல்ற மாதிரியே உங்க எல்லையை செழிக்க வைக்க நான் இங்க காவல் நிக்க சம்மதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் காவல் நின்ன எல்லைக்கு இந்த மாதிரி பஞ்சம் வந்தா யாரு காத்து நிப்பா? ஓ எல்லைக்கு அப்படி ஒரு நிலைமை ஒரு காலமும் வராதா, அதுக்கு நான் பொறுப்பு. அப்படி ஒரு நிலைமை வந்து உன் எல்லைக்கு உன் காவல் தேவைப்பட்டா அன்னைக்கு உன் உடஞ்ச கால் குதிரையோட ஒச்சத்தை சரி பண்ணி தர்றேன். உன் குதிரையோட நீ ஓ எல்லை போய் சேரு. உன்னை தடுத்து நிறுத்தவோ தர்க்கம் பண்ணவோ நான் இல்ல. நான் காவல் நிக்கிற எல்லையில எவனும் வரமாட்டான்னு பூந்தலை கொண்ட ஐயனாரு பதிலுக்கு பதில் என்னத்தையாவது பேசி அந்த சாமியை வாயடைச்சுக்கிட்டே வராரு. இவங்க கிட்ட என்னத்தையாவது பேசி மலிப்பு இடத்த காலி பண்ணி ஓடி போயிடணும்னு நினைச்சுக்கிட்ட அந்த சாமியும் நீங்க சொல்றது எல்லாம் சரிதான், ஆனா நான் ஏன் எல்லையில எனக்குன்னு தனி இடமும் எனக்குன்னு தனி படைகளும் வாங்கிக்கிட்டு நான் தான் எல்லாமுமா நின்னேன். நீங்க சொல்ற மாதிரி ஏன் எல்லை விட்டு உங்க எல்லைக்கு வந்து நிக்கிறதா இருந்தா 10ஓட 11 தான் நிக்க வேண்டியது வரும். அப்படிலாம் நின்னு எனக்கு பழக்கமும் இல்ல, அப்படி நிக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல. அதனால நீங்க சொல்ற எதுவும் எனக்கு சரிப்பட்டு வராது. என் குதிரையை சரி பண்ணி கொடுக்கிற வேலையை பாருங்க. கால காலத்துல என் எல்லைக்கு போய் சேர்றேன்னு அந்த சாமி